ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்கள். இன்றைக்கு பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் வேத வசனத்தின் வழியாய் ஒரு சிறிய ஆலோசனைகள். கடந்த நாளில் செபிக்கும் பொழுது தேவன் இந்த காரியங்களை செய்யும்படி ஒரு உணர்வை கொடுக்கும்படியா இந்த காரியத்தை செபத்தோடு கூட இந்த யூடியூப் மூலமாக ஆன்லைன் மூலமாக உலகமெங்கும் இருக்கிற பெற்றோர்கள் கவனித்தால் மிகவும் நலமாக இருக்கும். அதனால் இயேசு நாமத்தினால கொடுக்கப்படுகிற வேத வசனங்களை நாம் வாசித்து அதன்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும் நம் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுப்போம். செபிப்போமா. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரை, இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே சொல்லப்பட்ட வேத வசனங்களில் உணர்த்தப்பட்ட அந்த வசனங்களை உம்முடைய பிள்ளைகளாக உலகமெங்கும் இருக்கிற குறிப்பாக தமிழ் படிக்கிற பிள்ளைகள் இதை கேட்டு, தமிழ் புரிந்து கொள்கிற பிள்ளைகள் இதை கேட்டு தானும் அப்படி ஆண்டரை அமைத்துக் கொள்ளவும், பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கும் கத்தடிக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளில உலகம் முழுவதும் ஆண்டர இருக்கிற உலகத்தார் ஆண்டர காதல் தினம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நம்முடைய வேத வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளும் நீர் உண்டாக்கும் போது இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதில் மகிழ்ந்து கழிக்கூர்கள் என்று சொல்லி கர்த்தர் எல்லாவற்றையும் உண்டாக்கிவிட்டு நல்லது 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 என்று கண்டீர் சுவாமி. அதனால் மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த காதல் தினத்தில் உங்களுடைய வேத வசனத்தின் வழியாக பெற்றோர்களும் உணர்வடையும், பிள்ளைகளும் உணர்வடைந்து மனம் திரும்பி இந்த சித்தத்தை நிறைவேற்றும் இந்த வேத வசனத்தின் வழியாக என்னோடு கூட இடைப்பட முடியாது. மீட்பர் இயேசு நாமத்தால் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கால வேளையில வேத வசனத்தை நாம் செவிப்படுப்போம். உலகத்தில் இன்றைக்கு மக்கள் காதல் தினம் என்று நினைவு கூர்ந்து அதில் மூழ்கி இருக்கிறார்கள். பெற்றோர்கள் மாத்திரமல்ல, குறிப்பாக இன்றைய வாலிப தலைமுறைகள் பல காரியங்களில் இதில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். வேத வசனத்தை வாசித்து விட்டு சில ஆலோசனைகளை தேவனுடைய திட்டத்தின்படி நாம் பார்ப்போம். 1 நாளாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களெல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். அன்பார்ந்த பெற்றோர்களே, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில தன் மகனுக்கு பல நல்ல ஆலோசனைகளை கொடுத்தபடியால் தான் அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாதிப்புகள், சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், விழுந்து எழுந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததுனால தன் குமாரனாகிய சாலமோனுக்கு அவர் கொடுத்த ஆலோசனையும் தேவ சித்தமும் தான். அதுபோல இன்றைக்கும் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டியது, இந்த நிகழ்ச்சி ஒருவேளை நேரம் தாமதமாய் போட்டிருந்தாலும் கூட இன்றைக்கு காலையில் எழுந்த பிறகு நம்முடைய பிள்ளைகள், குறிப்பாக வாலிப பிள்ளைகள், வீடுகளில் இருக்கிற பிள்ளைகள் ஒரு வித்தியாசமான தோற்றத்திலே காணப்படுவார்கள். ஒன்று, அவர்கள் அதிகாலையில் என்றைக்குமே எழுந்திருக்காத வாலிப தம்பி தங்கச்சிகள் இன்றைக்கு எழுந்திருப்பார்கள். ஏன் இப்படி காலையில் அவர்கள் எழுந்திருப்பார்கள் சொன்னால், பெற்றோர்களுக்கு தெரியாமல் அவர்கள் தாங்கள் யாரையோ விரும்புகிறார்கள், காதல் என்ற மோகத்தில் விழுந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகள் இன்றைக்கு உண்மையாகவே அவர்களை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்று சொன்னால், காலையில் எழுந்திருப்பார்கள், குளிப்பார்கள், சீக்கிரத்தில் ரெடியாகி வீடுகளிலே தாய் தகப்பன் சொல்லுகிற எல்லா வேலைகளையும் செய்துவிட்டு துரிதமாய் அவர்கள் கடந்து போவதை பார்க்கலாம். பள்ளிக்கூடம் போனாலும் சரி, காலேஜ் போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, வாலிப தம்பி தங்கச்சிகள் தங்களை மாத்திரம் ஏமாற்றிக் கொள்ளவில்லை, பெற்றோர்களும் ஏமாற்றுகிறார்கள். பெற்றோர்களும் பிள்ளைகளை பார்த்து அறியாமல் சந்தோஷப்படுகிறீர்கள். இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளிடத்தில் ஒரு வித்தியாசத்தை காண்பீர்கள் என்று சொன்னால், அனுதின வாழ்க்கையில நடக்கிற முறைமையை விட்டு இன்றைக்கு ஒரு வித்தியாசம் அவர்கள் முகங்களிலே, அவர்கள் நடவடிக்கையில் இருக்கும் என்று சொன்னால் பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியின் வழியாக பெற்றோர்கள் மாத்திரமல்ல, பிள்ளைகள் தயவு கூர்ந்து இயேசுவின் நாமத்தில் அதை கேட்டுக்கொள்கிறோம். உலகம் மிகவும்
பொல்லாங்கிலே போய்கொண்டிருக்கிறது, பாவத்திலே மூழ்கியிருக்கிறது, பலவிதமான தீமை சக்திகளால் கட்டப்பட்டு இருக்கிறது. ஒன்றை மாத்திரம் இயேசு நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் வாலிப பருவத்திலே உங்கள் ஆசை இச்சைகளினாலே, உங்கள் அழகினாலே, உங்கள் அறிவினாலே உங்களை நீங்களே கெடுத்துக் கொள்ளாதீர்கள். உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். உலகம் ஒரு மாயத்தில் இருக்கிறது. இங்கு தாவீது தன் மகனாகிய சாலமோனுக்கு புத்தி சொல்லுகிறது போல, தேவ ஊழியனாகிய அடியேன் வேத வசனத்தின் வழியாய் சொல்லப்படுகிற உபதேசங்களை கேட்டு பிள்ளைகளை நல்வழியில் நடத்த வேண்டும் என்று பெற்றோர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பிள்ளைகளுக்கும் சொல்லி அந்த பிள்ளைகளை நல்வழியில் நடத்த தேவன் அனுக்கிரகம் செய்வார். காரணம் என்னவென்று சொன்னால், பிள்ளைகள் அறியாமல் இருக்கிறார்கள். ஒருவேளை பிள்ளைகளை நாம் தவறாய் சொல்லக்கூடாது. பிள்ளைகள் இந்த உலகத்தின் மாயத்திலே சிக்கிக் கொள்ளுகிறார்கள். நீதிமொழி புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் சொல்லுகிறது, பிள்ளைகளுடைய நெஞ்சிலே என்ன ஒட்டி கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், மதியினம் ஒட்டி கொண்டு இருக்கிறது. வாசிக்கிறேன், கவனிங்கள். பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையினால் பிரம்பு அவனை அகற்றும். சில நேரங்களில் பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது பெற்றோர்களாகிய நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று வேதமே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சில நேரங்களில் அடித்து பிரம்பினால் கையாற்று அந்த பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்தப்பட வேண்டும். பிள்ளையை தண்டியாமல் விடாதே. அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாக மாட்டான். பிரம்பில சில நேரங்களை கையாள வேண்டும். பிள்ளைகளை நாம் அன்பு செய்கிறோம், பிள்ளைகளுக்கு நாம் சில தியாகங்களை செய்கிறோம். ஆனால் பிள்ளைகள் சில நேரங்களில் அந்த அன்பில் என்ன செய்கிறார்கள் சொன்னால், நம்மையே ஏமாற்றி விடுகிறார்கள், அவர்களும் ஏமாற்றி கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு எத்தனை குடும்பங்களிலே பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை குறித்து தரிசனத்தோடு கூட நீங்கள் பிள்ளைகளை வளர்க்கிறீர்கள். அந்த தரிசனமே இல்லாமல் பிள்ளைகள் வளர்வதை நாம் பார்க்கலாம். அதில் தான் ஆண்டவராகிய கடவுள், பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுதலை ஆக்கி கொண்டு வரும்போது மோசஸ் வழியாய் இந்த மோசஸ் இடத்துல சொல்லி தன் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனைகளை உபாகம் 4ஆம் அதிகாரத்திலே உபாகம் 5ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை நாம் வாசிக்கிறேன், கவனிங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பெற்றோர்களை எப்படி மதிக்க வேண்டும், பெற்றோர்களை எப்படி நேசிக்க வேண்டும், பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் எப்படி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கடவுளை எப்படி வணங்க வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி அவருடைய கற்பனை கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லி சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உபாகம் 6ஆம் அதிகாரத்தில் 6வது 7வது வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்கள். பெற்றோர்களே, காலம் மிகவும் மோசமாக இருக்கிறது. காலம் மிகவும் மோசமாக இருக்கிறது. வேதத்தில் மத்திய 24ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அக்கிரமம் மிகுதியாவதனால் அன்பு குறைந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். அன்பில் 2 வித்தியாசங்கள் உண்டு. ஒன்று உலகத்தின் மாயை இன்பம் அன்பு, உண்மையான அன்பு, தெய்வீக அன்பு என்று சொல்லி, அதாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களுக்கு தன்னுடைய அன்பின் வழியாய் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களை தூக்கி விடுவது, அவர்களை நேசிப்பது, அவர்களுக்கு ஆறுதல் படுத்துவது, தைரியப்படுத்துவது, அவர்களை ஊந்தி நல்வழியில் நடத்துவது. ஆனால் சிலர் இன்னொரு உலகத்தின் மாயமான அன்பு இருக்கிறது. அது வெறும் சிற்றின்பத்திற்கும் எல்லா எதிர்பார்ப்புக்கும் மாத்திரம் அது அன்பு செய்யும். ஒரு முறை ஏதாவது இல்லை என்று சொல்லிவிடும் என்று சொன்னால் அது அன்பு மாறிவிடும். இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்கள். உபாகம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளையின்படி இந்த வார்த்தைகளை உன் இதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போது, வழியில நடக்கும்போது, படுத்திருக்கும் பொழுது, எழுந்திருக்கும் போது அவைகளை குறித்து பேசு.
பரிசுத்தத்தில் பிள்ளைகளை நடத்துங்கள், நேர்மையில வழி நடத்துங்கள், நல் ஒழுக்கத்தில் வழி நடத்துங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக பிள்ளைகளுக்கு முன்பாக நாம் மாதிரியாய் வாழ வேண்டும். நாமே பல தவறுகளை செய்து கொண்டு, நாமே பல விதமான தீமையான வார்த்தைகளை பேசிக்கொண்டு, நாமே தேவனுக்கு கீழ்ப்படியாமல், நாமே ஜெபிக்காமல், நாமே துதிக்காமல், நாமே ஆராதிக்காமல், நாமே வேதத்தை வாசிக்காமல், இவைகளெல்லாம் பிள்ளைகள் கடைபிடிக்க வேண்டும் என்று விரும்புவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அல்ல அன்பு பெற்றோர்களே, சாலமோன் பாருங்க, தாவீது பாருங்க, தன் சாலமோனுக்கு அவன் வாழ வேண்டிய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அருமையாக கற்றுக் கொடுக்கிறார். அவர்கள் மாத்திரமல்ல, அவருடைய தாயாகிய பெத்செபா, அதாவது சாலமோனுடைய தாய், தன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கும் போது குணசாலி உள்ள பெண்ணை கண்டுபிடிக்கத்தக்கவன் யார்? பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு குணசாலி உள்ள பெண்ணை கண்டுபிடிக்கும் போது தான் நீதிமொழி 31:10 கடைசி வசனம் வரைக்கும் வாசிப்பார்கள். ஒரு பெண்ணுடைய குணநலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி. நீதிமொழி புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம், வாலிபர்களாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் சரி, வாசித்து பாருங்கள். எப்படி ஒரு மனிதன், எப்படி ஒரு மனுஷி தவறு செய்து தன் வாழ்க்கையை இழந்து போகிறார்கள். நீதிமொழி புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. இங்கே ஒரு பெண்ணை பற்றி சொல்லியிருந்தாலும் அங்கு ஒரு ஆணும் தவறு செய்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் இந்த வேத சத்தியங்களை நாம் அறிந்து கொண்டு இந்த ஆலோசனைகள் எப்படிப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். நீதிமொழி 7ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். அவள் அநேகரை காயப்படுத்தி விழப்பண்ணினால், பலவான்கள் அநேகரை கொலை செய்தால், அவள் வீடு பாதாளத்திற்கு போகும் வழி அது மரண அறைக்குள் கொண்டு போய் விட்டுவிடும். காரணம், கணவனுக்கு மனைவி துரோகம் செய்யும்போது, மனைவி கணவனுக்கு துரோகம் செய்யும்போது, பிள்ளைகள் பெற்றோருக்கு துரோகம் செய்யும்போது அது மரண வழி, அது பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். அதில் நாம் அப்படி இல்லாதபடிக்கு இந்த நல்ல நாளிலே கர்த்தர் உண்டு பண்ணினார். மனிதனால் சொல்லப்பட்ட வார்த்தை தான் காதல் தினம் என்று சொல்லி. உண்மையான காதல் தினம் என்று சொன்னால் ஒருவரை ஒருவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கணவன் மனைவி நேசிப்பது, மனைவி கணவனை நேசிப்பது, பிள்ளைகள் பெற்றோர்களை நேசிப்பது. ஆனால் இங்கே எத்தனையோ தவறுகள் நடக்கிறது. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளை நம்பி வளர்க்கிறார்கள், ஆனால் பிள்ளைகள் பெற்றோர்களை ஏமாற்றி விடுகிறார்கள். அல்லலே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த வார்த்தையின்படி நடக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். பிள்ளைகளை கவனிங்கள், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள், பிள்ளைகளுக்கு தயவு செய்து தேவனுடைய சித்தத்தின்படி வளர்க்க பிரயாசப்பட வேண்டும். வாலிப தம்பி தங்கச்சிகள் கவனித்து கொண்டிருப்பீர்கள் சொன்னால், பிரசங்கின் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்கள் இருக்கிறது. பாருங்கள், கடவுளே சில நேரங்களை அனுமதிக்கிறார். ஏனென்று சொன்னால், நீ பெற்றோருடைய வார்த்தை கேட்காமலும் தேவனுடைய வார்த்தை கேட்காமல் போகும்பொழுது, இந்த வாலிப பருவத்தில் இருக்கின்ற சாலமோனுக்கு தாவீது அநேக ஆலோசனைகளை கொடுத்தார். அந்த ஆலோசனைகள் எல்லாம் மனதில் வைத்து தான் இந்த பிரசங்கி புஸ்தகத்தில் எழுதும்போது சொல்லுகிறார், வாலிபனே, உன் இளவயதில் சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இதயம் உன்னை பூரிக்கட்டும், உன் நெஞ்சின் வழியில் உன் கண்ணின் காட்சிகளும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறிந்து கொள். யோசிப்பாருங்க. வாலிப பருவத்தில் பார்க்கிறதெல்லாம் மாயா இருக்கிறத பார்க்கிறதெல்லாம் நம்ம சந்தோஷப்பட்டு இந்த மாயிலை சிக்கிக்கொள்கிறோம். இன்றைக்கு வாலிப தம்பி தங்கச்சிகள் 13 18 தன் கற்பை இழந்திருக்கிறார்கள். இவ்வளோ ஒரு கொடூரமான காலத்தில் வாழ்கிறோம். எங்கு பார்த்தாலும் பிள்ளைகள் கெஞ்சா போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறார்கள். பள்ளிக்கூட போகிற பிள்ளைகள் தன்னுடைய பள்ளிக்கூட புத்தகம் வைக்கிற அந்த பேக்கில் பலவிதமான கெஞ்சா பொருட்களும் கத்திகளும் வைத்து கொண்டிருக்கிறீர்கள். யோசித்து பாருங்கள். இவர்களெல்லாம் யோசித்து மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ உன் இதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கியும் நீக்கி போடு. இளவயதமும் வாலிபமும் மாயா இருக்கிறது. அதை கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன் வாலிப பிரயாசத்தில் உன் சிருஷ்டிகரை நினை,
தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பாக என்று சொல்லி கர்த்தர் வாலிப பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். தீங்கு உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. பலவிதமான தீமை சக்திகள், தீமையான நண்பர்கள், தீமையான உலகம், அவைகளெல்லாம் நீ கற்றுக்கொள்வாய் என்று சொன்னால் ஒரு நாள் சீக்கிரத்தில் ஆயுசு நாட்கள் முடிய வேண்டிய சூழ்நிலை வரும். உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் பூமியில் உனக்கு நன்மை உண்டாயிருக்க வேண்டும் என்று சொன்னால் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1-2 வாசித்து பாருங்கள். உன் வாலிப பருவத்தில் காணாத அந்த கடவுளை காண்கிற உன் தாய் தகப்பனை மதித்து வாழ்வது உன் ஆயுசு நாட்கள் பெருகும், உனக்கு நன்மை உண்டாயிருக்கும். அதனால் தேவனுக்கு பயந்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து உங்களுக்கென்று ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். நான் இந்த உலகத்தில் வாழும்போது ஒரு நல்ல 4 பேருக்கு மதிப்புள்ள மனிதனாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு தரிசனத்தோடு கூட வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாலிப பருவத்தில் இருந்த யோசேப்பு தேவன் கொடுத்த அந்த தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தன் வாலிப நாட்களில் வந்த பாவ இச்சைகளை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு ஓடினார். காரணம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற வாலிப தம்பி தங்கச்சிகள், ஆண்டவரே அன்றைக்கு யோசேப்போடு இருந்த தேவன் என்னோடு கூட இருங்கப்பா என்று கேட்டு பாருங்கள். உங்கள் வாலிப பருவத்தில் கற்பை இழக்க மாட்டீர்கள். பலவிதமான பாவ பழக அடிமைப்பாட்டு போக மாட்டீர்கள். பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் காதல் மோகம் என்ற மோகத்தில் போய் சிக்கிக்கொள்ளாமல் பெற்றோர்கள் எப்பொழுது என்னுடைய எதிர்காலத்திற்காக முயற்சி எடுக்கிறார்களோ அன்றைக்கு வரைக்கும் காத்திருப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? செபிப்போம். கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, தகப்பனே, இந்த நிகழ்ச்சியின் வழியாய் ஆண்டவரே, பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த வேத சத்தியத்தின்படி தன்னை ஒப்பு கொடுக்கவும், அதன்படி ஆண்டவரே பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்க்கவும், பிள்ளைகளும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி தன் வாலிப பருவத்தில் தன் அழகை பார்த்து தன் படிப்பை பார்த்து மயங்கி மாயிலே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தாவே இந்த நிகழ்ச்சியின் வழியாய் ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சிகளை என் தேவன் விடுவிக்கும்படியாய் செபிக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு இந்த காதல் மோகத்தில் பெற்றோர்களை ஏமாற்றி இந்த பிள்ளைகள் எங்காவது சுற்றி திரிவார்கள் என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியின் வழியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீர் சமீபத்திற்கு மட்டும் தேவன் அல்ல, நீர் தூரத்திற்கும் தேவனப்பா. எங்கெல்லாம் ஆண்டவரே இந்த வாலிப தம்பி தங்கச்சிகள் இந்த நாளில பலவிதமான பாவ பழக்கத்திற்கும் மாயைக்கும் இச்சைக்கும் அடிமைப்பட்டு போயிருக்கிறவர்களை விடுவிக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா, விடுவிக்கும்படியாக செபிக்கிறோம். இந்த வாலிப பிள்ளைகள் வரப்போற காலங்களுக்கு குடும்பத்திற்கு ஆசீர்வாதமும், இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமும், திருச்சபைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்க கட்டப்பட்டு இருக்கிற உலகத்தின் மாயங்களுக்கு காதலுக்கு கட்டப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக செபிக்கிறோம். கர்த்தர் நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். பிள்ளைகள் நிமித்தம் பெற்றோர்கள் ஒருவேளை கண்ணீரோடு இருப்பார் என்று சொன்னால் பெற்றோருடைய இதயத்தின் கண்ணீரை துடைக்கும்படியாக செபிக்கிறோம். பிள்ளைகளுடைய எதிர்காலம் எந்த விதத்திலும் பாதிக்காதபடி பிள்ளைகளை காப்பாற்று மகிமையில் எடுத்துக்கொள்ளும். ஆசீர்வாதத்தால் பிள்ளைகளை நிரப்பும். இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். God bless you.